ஏங்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு மீனவன் இளவரசியை மணந்த கதை சொல்லுகிறேன். அந்த காலத்தில் கரையோரமாக ஒரு மீனவன் வாழ்ந்து வந்துக்கிட்டு இருந்தான். ஆத்தங்கரையில் போய் மீன் பிடிக்கிறது, அதை ஊருக்குள்ளே போய் விற்கிறது, அதில் வர காசில் வச்சுக்கிட்டு இருந்தான். இப்படியே அவன் நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சான். ஒரு நாள் அந்த கரையோரமாக ஒரு நல்ல பட்டு சொட்டை மாதிரி ஒன்று நல்லா இருந்தது. நல்லா அழகாக மின்னு மின்னு இருந்துச்சான். அதை பார்த்த உடனே அந்த சட்டையை எடுத்து தான் பையில் வச்சு கொண்டாந்து வச்சுக்கிட்டான். வச்சவன் சரி அப்படியே தலைமாட்டிலேயே வச்சுட்டு தூங்கிட்டான். இப்படி நடு ராத்திரி தூங்கிக்கிட்டு இருக்குள்ள அவனை யாரோ எழுப்புற மாதிரி இருந்துச்சு. யாரோ பேசுகிற மாதிரியே இருந்தது. எந்திரிச்சு கண்ணை விழிச்சு பார்க்குறான். எந்த உருவமே தெரியல. யாராக இருக்கும் அப்படின்ட்டு யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். காலடி சத்தம் கேட்குது, ஆனால் ஆள் யாருன்னு தெரியல. அப்புறமா அவன் தைரியத்தை வரவழைச்சிக்கிட்டு கேட்டானா, யாருப்பா அது அப்படின்னு கேட்டிருக்கிறான். அதுக்கு ஒரு பெண் பேசுனிச்சான். உருவம்ல பேசுகிற சத்தம் மட்டும் கேட்டுச்சான். நான் வந்து ஒரு நாட்டு இளவரசி. என்னை ஒரு மந்திரவாதி அம்மா வந்து என்னை அடைச்சி வச்சிருக்கிறா கண்ணாடி மாளிகையில். தினமும் ஒரு நாள் சாயங்காலத்தில் மட்டும் எனக்கு ஒரு மந்திர சட்டையை கொடுப்பாங்க. அந்த பட்டு சட்டையை போட்டேன்னா நான் இங்கே வந்து கரையில் குளிச்சுட்டு போயிடுவேன். ஆனால் அப்படி தான் நான் குளிச்சுக்கிட்டு இருக்கக்குள்ள நீ வந்து தெரியாமல் சட்டையை எடுத்துகிட்டு வந்துட்ட, என் சட்டையை கொடுத்துருண்ணா அப்படின்னு அழுதுச்சான். இந்த மீனவனுக்கு அந்த குரலை கேட்ட உடனே பாவமாக போயிருச்சு. அப்போ கதையை கேட்டால் சோகமாக இருக்குது. ஒரு இளவரசியாக இருந்து ஒரு மந்திரவாதிக்கிட்ட மாட்டிக்கிட்டேன்னு நீ இந்த சட்டையை போட்டுக்கிட்டு போ, நான் வந்து உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொன்னான். அந்த இளவரசிக்கு ஒரே சந்தோஷமா. சரி நான் போகிறேன், ரொம்ப நேரம் ஆச்சுன்னு இந்த மந்திரவாதி அம்மா என்னை ஏதாவது இன்னும் கொடுமைப்படுத்திடும், நான் போகிறேன்னு சொல்லிட்டு அந்த சட்டையை வாங்கி போட்டுக்கிட்டு மேலே பறந்து போச்சு. ஆனால் உருவம் கண்ணுக்கு தெரியல. இளவரசிக்கிட்ட பறக்கிறதுக்கு முன்னே கேட்டுக்கிட்டான், அந்த கண்ணாடி மாளிகை எங்கே இருக்குதுன்னா சொல்கிறாலாம், ஒரு காட்டு வழியாக ரொம்ப தூரம் வரணும். அந்த காட்டில் ஒரு ராட்சசன் இருப்பான். அதில் அந்த வழியாக யார் வந்தாலும் விடமாட்டான் அப்படின்னு அந்த இளவரசி சொல்லிட்டு போயிட்டாளா. சரி இவன் என்ன பண்ணுறான், அடுத்த நாள் ஒரு முடிவோட எப்படியும் அந்த கண்ணாடி மாளிகையை கண்டுபிடிச்சிடணும் அப்படின்னு காட்டு வழியாக போகிறானா. காட்டு வழியாக போகக்குள்ள இவன் என்ன பண்ணனா, இவங்கிட்ட வந்து ஒரு சங்கு இருக்குது. அந்த சங்கை எடுத்து ஊதிக்கிட்டு காட்டு வழியாக போனானாம். அப்படியே போய்கிட்டே இருக்குள்ள அந்த ராட்சசனுக்கு பக்கமாக போயிட்டான். அந்த ராட்சசனுக்கு பக்கமாக போகக்குள்ள தான் தெரிஞ்சிச்சு, அந்த ராட்சசன் என்னடா இது சத்தம் வருது அப்படின்ட்டு. அப்புறம் கொஞ்சம் நேரம் பொறுத்து பார்த்தானா, இவன் சங்கு ஊதுறதை நிறுத்திட்டான். அப்புறம் போனானா. அப்புறமேட்டுக்கு யாருப்பா நீ, எதுக்காக இங்கே வந்த, என்னை பற்றி உனக்கு தெரியாதா, நான் ஒரே அடியில் உன்னை கொன்னுருவேன் அப்படின்னு சொன்னானா. அதுக்கு அந்த மீன் பிடிக்கிறவன் சொன்னானா, எனக்கு பின்னாடி 1000 பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் நான் முன்னே வந்துட்டேன். தடத்தில் ஏதாவது ராட்சசர்களில் இருந்தால் அவங்களெல்லாம் அடித்து துரத்திடுறேன், இந்த வழியாக வாங்க அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த சங்கை ஊதிக்கிட்டு வரேன்னு சொன்னானா. ராட்சசனுங்களுக்கு உடல் வலிமை தான் இருக்கான், மூளை அறிவுலாம் கொஞ்சம் கம்மியாக தானே இருக்கும். அவனுக்கு என்னடா இவ்வளோண்டு இருக்கிறான், இவனே நம்மளை அடிச்சிருவேன்னு சொல்கிறான், இன்னும் 1000 பேர் வந்தா நம்ம என்னத்துக்கு ஆகும்னு சொல்லிட்டு இவனுக்கு பயம் வந்துருச்சான். அப்போ வந்து சொன்னானா, அண்ணா அண்ணா எப்படியே இப்போ வந்து ராட்சசன் வந்து இந்த மீனவனை பார்த்து என்ன சொல்கிறான், அண்ணா அண்ணா என்னை எதுவும் செஞ்சிடாதீங்கன்னா, நான் வந்து உங்களுக்கு என்ன உதவி கேட்குறீங்களோ அதை செய்கிறேன் அப்படின்னா. சரி சரி நான் இப்போ இந்த கண்ணாடி மாலைக்கு, இந்த மலைக்கு மேலே இருக்குதுல்ல அந்த கண்ணாடி மாலைக்கு போகணும், அதுக்கு எனக்கு வந்து கொண்டு போய் அங்கே விடுனானா. அப்போ இந்த ராட்சசன் சொன்னானோ, அந்த கண்ணாடி மாளிகை மேலெல்லாம் என்னால் ஏற முடியாது, ஆனால் கண்ணாடி மாளிகை அடிவாரத்தில் கொண்டு போய் வேணா உங்களை விட்டுறேன், அந்த உங்கள் ஆளுங்கள்லாம் வராங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்கள வர வேணான்னு சொல்லிருங்கண்ணான்னு கெஞ்சனானா. சரின்னு இந்த மீனவன் என்ன பண்ணுறான், அந்த சங்கு எடுத்து மறுபடியும் ஊதுறான். அதில் யாருங்க பின்னாடி வரல. உடனே இந்த ராட்சசன் என்ன நினச்சிக்கிட்டான், ஆஹா இவர் சங்கு ஊதி சமிக்க காட்டுறாரு, அந்த 1000 பேத்தையும் நம்மளை வந்து அடிச்சு விட வேணான்னு அப்படின்ட்டு ஒரே நம்பிக்கை வந்துருச்சு. சந்தோஷமாக என்ன பண்ணுறான்னா, மீனவனை தன் தோல் மேலே தூக்கிட்டு கொண்டு போய் வச்சுக்கிட்டு அந்த பளிங்கு மாளிகை கண்ணாடி மாளிகை இருக்குதுல்ல அந்த மலை அடிவாரத்தில் கொண்டு போய் விட்டுட்டானா. கண்ணாடி மலைக்கிட்ட கொண்டு போய் விடுன்னு சொன்னானா. அந்த கொண்டு போய் அதே மாதிரி கண்ணாடி மலையடியில் விட்டுட்டாங்க. பார்த்தா மலை ரொம்ப உயரமாக செங்குத்தாக இருக்குதான். இவனால் ஏற முடியுமா நினச்சான், ஆனாலும் ஏற முடியாதுன்னு தோணுச்சு. இருந்தாலும் முயற்சி பண்ணுறான்.
கொஞ்சோண்டு கண்ணாடி மலை மேலே ஏற முடியுமா? கண்ணாடி மேலே ஏற முடியுமா? ஏற முடியல. கொஞ்சம் ஏறதான் வலிக்கும். அதான் இந்த ஜான் ஏறினா முளம் வலிக்குதுங்கிறாங்கல்ல, அந்த மாதிரி கொஞ்சம் ஏறது, கொஞ்சம் வலிக்கு விழுறது, இப்படியே இருந்தானா. இப்போ அந்த மலைக்கு அந்த பக்கத்தில் கீழே பார்த்தானா 2 பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாங்களாம். அவங்கக்கிட்ட போய் இவன் கேட்டானா, ஏப்பா ஏன் 2 பேரும் இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னு கேட்டானா. அதுக்கு சொன்னானா, இங்கே பாரு, இந்த ஒரு இங்கே பாரு பளபளன்னு ஒரு பட்டு துண்டு இருக்குது இல்லை, இந்த பட்டு துண்டில் ஏறி உட்காந்தோம்னா நாங்கள் நம்ம எங்கே போகணும்னு நினைக்கிறோமோ அங்கே பறந்து போயிடுவோம். இதில் எங்களுக்குள்ள என்ன முறைனா, நீ ஒரு நாள் நான் ஒரு நாள்னு போகணும். பாரு, இவன் நேற்றும் போனான், இன்னைக்கு இன்றைக்கும் போகிறாங்கன்னா எனக்கு கொடுக்கணுமில்ல, கொடுக்க மாட்டேங்கிறான், இதுதான் எங்கள் சண்டை அப்படின்னு சொன்னானா. இந்த மீனவன் யோசிச்சானா, அடடே இவ்வளோதான் உங்கள் சண்டையா? சரி, நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன். அந்த போட்டியில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க முழுசாகவே இந்த துண்டை எடுத்துக்குவாங்க, அந்த பறக்கும் துண்டை நீங்களே எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறானா. அந்த மீனவன் அவங்கள பார்த்து சொன்னானா, அட இதுக்காகவா சண்டை போடுறீங்க? நான் உங்களுக்கு ஒரு போட்டி வைக்கிறேன், அதில் யார் ஜெயிக்கிறீங்களோ அவங்க எடுத்துகிட்டு போங்களேன், இதுக்கு ஏன் சண்டை போட்டுக்கிறீங்க அப்படின்னானா. சரி, நீ சொல்கிறத நாங்கள் ஒத்துக்கிறோம், செய்ய அப்படின்னாங்களாம். இவன் தாங்கிட்ட இருந்த ஒரு ரொட்டி துண்டை தூரமாக தூக்கி போட்டானா. அதை போய் 2 பேரும் போய் யார் முன்னே எடுத்துக்கிட்டு வரீங்களோ அவங்களுக்கு இந்த துண்டை கொடுத்துடலாம், இதுக்காக சண்டை போடாதீங்க அப்படின்னானா. இவங்க 2 பேரும் ஒரே ஓட்டம், நான் முந்தி நீ முந்தின்னு ஓடனாங்களாம் பாரு. இவன் அந்த துண்டு மேலே ஏறி உக்காந்து என்ன சொன்னானா, அந்த கண்ணாடி மலைக்கு போன்ட்டானா. அட துண்டு பறந்து போயிருச்சான். இவனுங்க 2 பேரும் முழிச்சுக்கிட்டு நிற்கிறானுங்களாம். சரி, அந்த கண்ணாடி மலைக்கு போயிட்டான். கண்ணாடி மலையை அப்படியே கண்ணாடி மேலே அந்த கம்பளம் துண்டு கொண்டு போய் விட்டுருச்சுல்ல. அப்போ என்ன பண்ணுறான், மலையை பார்க்குறான், அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே அது அழகில் ரசித்து நின்றுட்டு இருந்தானா. அப்புறம் அந்த வாயில் கதவு தெரிஞ்சிச்சான். அப்புறம் அந்த வாயில் கதவை பார்த்துட்டு தட்டி பார்த்துக்கிறான், யாரும் திறக்கலை. நல்லா வேக வேகமாக தட்டினானான். படார்னு கதவு திறந்துச்சான். பார்த்தா ஒரு மந்திரவாதி பொம்பளை அப்படியே அகோரமாக நின்னாலாம். இவனை பார்த்துட்டு கோபமாக, யார் நீ, இங்கே எதுக்கு வந்த, உனக்கு என்ன வேணும் அப்படின்னானா. இல்லை, எனக்கு கொஞ்சம் கலப்பாக இருக்குது, எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் சாப்பாடும் தங்குறதுக்கு இடமும் கொடுங்க, நான் இன்றைக்கி இருந்துட்டு போயிடுறேன் அப்படின்னாலாம். சரி, உனக்கு நான் இதெல்லாம் செய்யணும் அப்படின்னா நீ என்ன பண்ணணும்னா நான் சொல்கிற வேலையை செய்யணும் அப்படின்னாலாம். சரி செய்கிறேன் அப்படின்னானா. சரி, அவனுக்கு நல்லா சாப்பாடு தூங்குறதுக்கெலாம் பெட்டு எல்லாம் கொடுத்தாங்களாம். நல்லா தூங்குனானா. காலையில் எந்திரிச்சோடனே அந்த மந்திரவாதி பொம்பளை என்ன பண்ணுறாலாம், ஒரு வேலை சொல்கிறாலாம். இங்கே பாரு, இந்த மண்மனைக்கு பக்கத்தில் ஒரு கிணறு இருக்குது. இந்த கிணத்துல இருக்கிற தண்ணியெலாம் நீ இறச்சி கீழே ஊற்றணும். ஊற்றிட்டு அதுக்குள்ளே மீனுங்கள்லாம் இருக்குது, அந்த மீனெல்லாம் பிடிச்சி எந்தெந்த மீனுன்னு வகையாக படுத்தணும் அப்படின்னு சொன்னாலாம். சரி, எதில் இறைக்கிறதுன்னு கேட்டானா. ஒரு பக்கெட்டு கீழே அடியே இல்லையா, ஒரு ஓட்டை முழு ஓட்டை கீழே அடியே இல்லாத பக்கெட்டை கொடுத்து இதை எப்படி இறைக்கிறதுன்னு முழிச்சான். இதுதான், நீ இதில் தான் இறைக்கணும், போய் கிணத்தை காலி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாலாம். சரின்ட்டு இவன் போய் பார்த்துருக்குறான். அப்பயும் முயற்சி பண்ணுறான், தண்ணியை இறைச்சி ஊற்றுறானா. தண்ணி எங்கேருந்து இறைக்கும், தண்ணியே வராதில்ல. இப்படியே அவன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான், ஏதாவது நடக்குமா அப்படின்னு செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். மதியானம் ஆயிடுச்சு. இவனுக்கு சாப்பாடு கொண்டுக்கிட்டு ஒரு அழகான பெண் வந்தாலாம். அப்புறம் அந்த அழகான பெண் இவனை பார்த்து கேட்டாலாம், என்ன செஞ்சுக்கிட்டு இருக்குன்னு. தண்ணி இறைக்கிறேன், உன்னால் இறைக்க தான் முடியல, ரொம்ப சோர்வாயிட்டேன். சரி, நீ தூங்கு, ஒரு மரத்தடியை கட்டிட்டு இந்த இடத்துல நீ தூங்கி கண்ணை மொழி அதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாலாம். சரி, இவன் தூங்கிட்டான். சாயங்காலம் எந்திரிச்சு பார்த்தா வத்தி போச்சான். மீனெல்லாம் பிடிச்சி வகைப்படுத்தி வச்சுட்டாலாம். ஒரு மீன் மட்டும் எந்த வகையும் படுத்தாமல் இருந்துச்சான். அதுக்கு இந்த பொண்ணு சொன்னாலாம், இங்கே பாரு, அந்த அம்மா மந்திரவாதி அம்மா வரும், இது மட்டும் ஏன் வகைப்படுத்தலைன்னு கேட்டால் நீ தயங்காத, சட்டார்னு அது மூஞ்சில் தூக்கி அடித்து இது உன் இனத்து மீன் அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டாலாம். சரி, சாயங்காலம் நேரம் ஆச்சு. மந்திரவாதி பொம்பளை வந்துட்டு பார்த்தா கிணத்து தண்ணியெல்லாம் வச்சிருச்சு, மீனெல்லாம் வகைப்படுத்தி வச்சுட்டோம். அவளுக்கு கோபம் வந்துருச்சு. இருந்தாலும் அடக்கிக்கிட்டு, என்ன ஒரு மீன் மட்டும் எந்த வகையிலையுமே சேர்த்தாமல் இருக்கிறீங்க என்ன அப்படின்னாலாம். சட்டார்னு மூஞ்சில் தூக்கி அடித்தானா, இது உன் இனத்து மீன் அப்படின்னு. அவள் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டா. சரின்ட்டு, சரி போ, நாளைக்கு உனக்கு இன்னொரு வேலை இருக்கு, இன்றைக்கி நீ போய் சாப்பிட்டு தூங்குனாலாம். அதே மாதிரி அன்றைக்கும் போய் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டான். காலையில் எந்திரிச்சு அவனுக்கு வேலை கொடுத்தாலாம்.
ஒரு பெரிய காடு ஒரு கோடரியை கொடுத்து இன்னைக்கு சாயங்காலத்துக்குள்ள நீ இந்த காட்டில் இருக்கிற மரத்தெல்லாம் வெட்டி குச்சி தனியாக பெரிய பெரிய விறகு தனியாக எல்லாம் கட்டி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாலாம். இவனுக்கு அந்த கோடாரியை பார்த்தா பயமாக இருந்துச்சா. உன்னீர்ச்சி கை விடலை. காட்டுக்கு போகிறான். கோடாரி எடுத்து ஒரு மரத்தை வெட்டானா பாரு. கோடாரி தனியாக காம்பு தனியாக எல்லாம் பிச்சுட்டு போயிருச்சான். அவன் அதை எடுத்து ஒட்டை வச்சு குச்சை குத்தி மரத்தை வெட்ட முயற்சி பண்ணுறான். ஒரு மரம் கூட ஆகலை. மதியானம் ஆயிடுச்சு. மறுபடியும் அன்னைக்கும் அந்த பெண்ணு வரா. வந்துட்டு சரி நீ மரத்தடியில் தூங்கு, நான் எல்லா வேலையும் செஞ்சு வச்சிடறேன்ட்டு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுறா, மரத்தெல்லாம் வெட்டி கட்டி வச்சிட்றா. வச்சுட்டாளா சரின்ட்டு அப்புறம் அன்னைக்கு சாயங்காலமும் அந்த மந்திரவாதி பெண் வரா. பார்த்துட்டு ஆச்சரியமாக போச்சு. என்னடா இன்றைக்கும் வேலை செஞ்சிட்டான். சரி அப்படின்ட்டு ஆத்திரத்தை அடக்கிக்கிட்டு சரி போ இன்றைக்கி நீ சாப்பிட்டு தூங்கு, நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னாலாம். சரி நாளைக்கு அடுத்த நாளும் இதே மாதிரி இன்றைக்கி என்ன பண்ணுறான், சாப்பிட்றான், நல்லா தூங்குறான். காலையில் எழுந்திரிச்சா அன்னைக்கு செம்ம வேலை சொன்னாலாம். நேற்று கட்டி வச்சல்ல அந்த கட்டெல்லாம் பிரித்து நெருப்பு வை, சாயங்காலத்துக்குள்ளெல்லாம் நெருப்பு. இவன் போய் மழை போல் மாடம் குமிஞ்சு கிடக்குது. ஒரு 10 கட்டையை அவுத்து பிரித்து போடுறதுக்குள்ளேயே இவனால் முடியவே இல்லையாம். அப்படியே செஞ்சுட்டுலாம் மறுபடியும் அந்த பெண்ணு வரா. நீ அமைதியாக இரு, நான் எல்லாம் நெருப்பு வைக்கிறேன். நெருப்பு வச்சுட்டாலாம். அப்போ அவங்ககிட்ட ஒரு ரகசியத்தை சொல்கிறாளாம். அந்த மந்திரவாதி பெண் வருவா, நான் சொல்கிற மாதிரி நீ செய்யே அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டா. சரி அதே மாதிரி நெருப்பு எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. மந்திரவாதி வரா. பார்த்துட்டு என்ன நீ நெருப்பு வச்ச, அங்கே பாரு நடுவில் ஒரு கட்டை கிடக்குது, போய் அதை எடுத்துக்கிட்டு வா அப்படின்னு. நடு நெருப்பில் குதிக்க முடியுமா? இருந்தாலும் இவன் என்ன பண்ணனா குதிச்சு போய் அந்த கட்டையை எடுத்துகிட்டு வந்தானா. எடுத்துகிட்டு வந்துட்டானே ஆச்சரியமாக பார்க்கக்குள்ளே என்ன பண்ணான், என்ன தெரியுமா பண்ணனானா, அந்த கட்டையை எடுத்து ஒரே ஒரு போட்ட அந்த மந்திரவாதி பொம்பளை நெருப்பில் தள்ளி விட்டானா. அந்த மந்திரவாதி நெருப்பில் விழுந்த உடனே அந்த கட்டை எடுத்துக்கிட்டு வந்தால ஒரு அழகான பெண்ணாக வந்துருச்சான். அந்த பெண் யாருன்னா கடற்கரையில் அன்னைக்கு சொன்னா இல்லையா, அந்த பெண் தானா. அப்புறம் இவனை பார்த்த உடனே அந்த பெண் அந்த இளவரசி ரொம்ப சந்தோஷப்பட்டாலாம். எனக்கு சாப விமோச்சனம் கொடுத்த, என்னை காப்பாற்றின அப்படின்னு சொல்லிட்டு சரி நம்ம நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொன்னாங்களாம். அந்த பறக்கும் துண்டு இருக்கு இல்லையா, அதில் 2 பேரும் ஏறி அவங்க நாட்டுக்கு வந்துடுறாங்க. 2 பேரும் இவங்க நாட்டுக்கு அந்த இளவரசி அப்பா அம்மா கிட்ட போய் அந்த மன்னர்கிட்ட சொல்கிறாளாம், நம்ம பெண்ணு காணாமல் போயிட்டான்னு இவ்வளோ நாள் தவிச்சோம், இவ்வளோ துன்பத்தில் காப்பாற்றின இவனுக்கே தான் பெண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துடலான்னு சொல்லிட்டு அவனுக்கும் அந்த பெண்ணுக்கும் கல்யாணம் பிடிச்சி வச்சு அரண்மனையிலேயே வச்சுக்கிட்டாங்களாம். 2 பேரும் நீண்ட காலம் நல்லா வாழ்ந்தாங்களாம்.